லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் இவ்வார புனிதர்கள். தடம் தந்த தகைமை. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே எனச் சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகிலுள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் என்றுரைக்கின்றார் இயேசு. எல்லாவற்றிலும் கடவுள் பெயரை பயன்படுத்தி சக மனிதரை கபலீகரம் செய்யும் வித்தை வீதியெங்கும் உலா வருகின்றது. கடவுளின் பெயரைச் சொன்னால் நம்பிவிடுவர் என்ற தந்திர மனதோடு வாழும் போலி கூட்டம் அன்றும் இன்றும் எங்கும் உள்ளது. அது மட்டுமன்றி பக்திமான் என்றும் நீதிமான் என்றும் காட்டி மக்கள் முன் கடவுளை துதிப்பாடி தங்கள் கஜானாவை நிரப்புவோர் மக்களுக்கு மட்டுமல்ல கடவுளுக்கும் எதிரிகள். இயேசு உருவாக்கிய இயக்கம் செயல்வடிவம் கொண்டது. வெறும் ஆரவார ஜபங்கள், பக்தி கமழும் பஜனைகள், பூசாரித்தன சடங்குகள், மனம்போல் மறைவிளக்கங்கள் இதில் கிடையாது. பல யுக்திகளில் காணிக்கைகள் பெற்று வான்தொடும் கோபுரங்களை கட்ட அவர் கேட்கவில்லை. விழிப்பு, உபவாசம், பகல் நேர ஜபம் மற்றும் நோன்புகளோடு மக்கள் அன்றாட வேலைக்கு போகாமல் தன்னை நோக்கி கதறி கதறி கூவி அழைக்க வேண்டுமென காத்திருக்கும் கடவுளும் அவர் அல்லர். இயேசு சுட்டிய இறையாட்சிக்கு உகந்த செயல்களே சிறந்த ஜபம். சொந்த நலனுக்காக செய்யப்படும் ஜபம் மலிவானது, திருட்டுக்கு சமமானது. கூவி கூப்பாடு போட்டு ஜெபிப்போரை பார்க்கும்போது என்னுள் எழும் எண்ணங்கள் எவை எவை? இறைவா, நீர் மதிப்பீடுகளின் கடவுள். இந்த உண்மையை மனதில் தேக்கி உம் திட்டங்களுக்கு உயிரூட்டும் வலிமை தாரும். ஆமென். வாழ்வை மாற்றுவோம். இவ்வாறு புனிதர்கள். உன் பாதம் சரணாகின்றே, உன் பாதம் சரணாகின்றே, உனில் வாழும் நினைவாகின்றே, உனை பிரிய உறவாகின்றே, உனை சேரும் உயிராகின்றே, உன் பாதம் சரணாகின்றே. அன்புக்குரியவர்களே, நம் அன்னையாம் திரு அவை இவ்வாரம் சிறப்பிக்கும் சில புனிதர்களின் வாழ்வை குறித்து நாம் அறிந்து கொள்வோம். அன்பர்களே, ஆகஸ்ட் 18 இயேசு சபையை சார்ந்த புனித லூயிஸ் ஆல்பர்ட் ஹுர்டாடோ என்பவருடைய விழா சிறப்பிக்கப்படுகின்றது. இவர் மிகவும் வறுமையான ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர். தங்குவதற்கென்று சிறிய வீடு கூட இல்லாமல், எந்தவித அடிப்படை வசதியுமே இல்லாமல் வாழ்ந்தார். இளம் வயதிலேயே தந்தையை இழந்ததால் வறுமையில் வளர்ந்தார். இதனை கண்ட இயேசு சபை குரு ஒருவர் இவரின் குடும்பத்திற்கு உதவி செய்தார். அக்குருவின் உதவியினால் ஆல்பர்ட் கல்வி பயின்றார். அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளர்ந்த ஆல்பர்ட் தினமும் திருப்பலியில் பங்கெடுத்தார். தனது பங்குத்தந்தையின் வழிநடத்துதலின்படி தன் வாழ்வை அமைத்து கொண்டார். தான் ஒரு குருவாக வேண்டுமென்ற ஆசையை பங்குத்தந்தையிடம் ஒரு நாள் தெரிவித்தார். அவரையே தன் ஆன்ம குருவாகவும் தேர்ந்தெடுத்தார். தான் படிக்கும் போதும் விடுமுறை நாட்களிலும் தன் ஊரை சுற்றியுள்ள குடிசைகளையும் சந்தித்து மக்களை தேற்றியும் ஆறுதல் படுத்தியும் வந்தார். இவர் 1920 படைவீரராகச் சேர்ந்தார். 3 ஆண்டுகள் அங்கு பணிபுரிந்த பின் மீண்டும் கல்லூரியில் சென்று படித்தார். தன் படிப்பை முடித்த பின் இயேசு சபையில் சேர்ந்தார். அச்சபையில் பயிற்சியை முடித்த பின் 1933 குருப்பட்டம் பெற்று குருவானார். குருவான பிறகு சாந்தியாகோ என்ற நகரில் கல்லூரியில் பணிபுரிய அனுப்பப்பட்டார்.
அங்கு அவர் ஆசிரியர் பணியை ஆற்றியதோடு பல ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்களின் வீடுகளை சந்தித்து வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். பின்னர் எல் ஹோகார் டே கிறிஸ்டோ என்ற பெயரில் ஆதரவாளர்களுக்கு ஒரு கருணை இல்லம் தொடங்கினார். எப்போதும் அவர் சமூக சிந்தனைகளை கொண்டு செயல்பட்டார். சமுதாயத்தை பற்றியும் ஏழைகளை பற்றியும் சில நூல்களை எழுதியுள்ளார். ஏழைகளின் நண்பரான ஆல்பர்ட் புற்றுநோயால் தாக்கப்பட்டு இறந்தார். நோயால் தாக்கப்பட்ட நாளிலிருந்து இறக்கும் வரை பொறுமையோடும் மகிழ்வோடும் தன் நோயை ஏற்றுக்கொண்டார். இவர் இறந்தாலும் ஏழைகளின் மனங்களில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இமையாக என்னை நீ காத்தாய், இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இமையாக என்னை நீ காத்தாய், இருள் போகும் வாழ்வு மகிழ்வாகும். இரவாதது உன் இரக்கம்தான், நிஜமானது உன் பேரன்புதான். ஏசையா, ஏசையா, கருவில காத்திடும் உன் அன்பு கரம் கண்டு களிப்புடன் வாழ்ந்திட கடவுளை சரணம். உன் பாதம் சரணாகின்றே, உனில் வாழும் நினைவாகின்றே, உனை பிரிய உறவாகின்றே, உனை சேரும் உயிராகின்றே, உன் பாதம் சரணாகின்றே. அடுத்து ஆகஸ்ட் 20 புனித பெர்னார்து விழாவை சிறப்பிக்கின்றோம். புனித பெர்னார்து தனது படிப்புகளை முடித்த நேரத்தில் உலகச் செல்வாக்கு அனைத்தையும் பெற்று வாழக்கூடிய சூழ்நிலை இருந்தும் உலகத்தை துறந்தார். புனித பெனடிக்ட் தொடங்கிய மிக கடுமையான ஒழுங்குகளுடன் கூடிய சிஸ்டோர்ஷியன் துறவு மடத்தில் தனது 22ஆம் வயதில் வந்து சேர்ந்தார். துறவற வாழ்வின் உயர்வை பற்றி இவர் எந்த அளவுக்கு உயர்வாக பேசினார் என்றால், இவருடைய உடன்பிறந்த 4 சகோதரர்களும் ஒரு மாமனும் இவரோடு சேர்ந்து கொண்டனர். இவர்களுடன் மேலும் 30 இளைஞர்கள் பெர்னார்துவின் முன்மாதிரிகையால் இம்மடத்தில் சேர்ந்தனர். பெர்னார்துவின் தாய் இறந்த பின்பு இவரது தந்தையும் வந்து துறவியாகிவிட்டார். 2ஆம் சிலுவை போருக்கு மக்களை தயார் செய்யும் பணியை புனித பெர்னார்து ஏற்றுக்கொண்டார். ஏராளமான பேர் போருக்கு தங்களை ஆயத்தம் செய்து கொண்டு புறப்பட்டனர். பிரான்சுடன் ஜெர்மனியும் போரில் சேர்ந்து கொண்டது. இருப்பினும் தோல்வியை சந்தித்தனர். பெர்னார்து தனிமை, தவம், ஜெபம் இவற்றை எவ்வளவு அன்பு செய்தாரோ அதே அளவிற்கு அவருடைய ஆன்மீக தொண்டு பணி வெளி உலகிற்கு தேவைப்பட்டது. அடுத்தடுத்து வந்த திருத்தந்தையர்கள் இவரின் ஆன்மீக ஆலோசனையை இடைவிடாது நாடினர். பெர்னார்து தனது 82ஆம் வயதில் விண்ணகமடைந்தார். இவர் மரியன்னையின் மீது மிகுந்த பக்தி உள்ளவர். இவரது சபை துறவிகள் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கச் செல்வதற்கு முன் மாதாவின் சுரூபத்தின் முன் கூடி கிருபை தயாபத்துக்கு மாதாவாயிருக்கிற எங்கள் ராக்கினியே வாழ்க என்னும் ஜெபத்தை ஜெபிக்கும்படி ஏற்பாடு செய்தார். கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. கடல் தேடும் நதி நானாக, நிலம் தேடும் மழை நீயாக. உடன் வாழ்வது உன் அன்புதான், உயிர் ஈவதும் உன் பண்புதான். ஏசையா, ஏசையா, கடலினில் நதியும் நிலத்தினில் மழையும் தேடலின் இறைவினை நானும் கண்டிட உன் பாதம் சரணாகின்றே. அடுத்து ஆகஸ்ட் 21 புனித
புனித 10ஆம் பத்திநாதருடைய திருநாளை சிறப்பிக்கின்றோம். ஜுசப்பே மெல்கியூர் சார்த்தோ என்ற இயற்பெயரை கொண்ட திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதர் திரு அவையின் 257வது திருத்தந்தையாக 1903 முதல் 1914 வரை திருச்சபையை வழிநடத்தியவர். பாப்பிரை 13ஆம் சிங்கராயருக்கு பின்னர் பாப்பிரையானவர். 1572 திருத்தந்தை 5ஆம் பத்திநாதர் புனிதரென அறிவிக்கப்பட்ட பின்னர், அதாவது ஏறத்தாழ 382 ஆண்டுகளுக்கு பின்னர் புனிதரென அறிவிக்கப்பட்ட முதல் திருத்தந்தை இவர். அன்னை மரியா மீது மிகுந்த பக்தி கொண்ட திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதர் மெய்ப்பு பணி திருத்தந்தை எனவும் சிறப்பாக அழைக்கப்படுகிறார். இவரது பக்தி வாழ்வு முறையும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை பிரதிபலித்தன. இத்தாலியின் ரியேசே நகரில் 1835ஆம் ஆண்டு பிறந்த இவர் எதையும் நேரிடையாக பேசுவார், அச்சமின்றி கண்டனங்களை எழுப்புவார். எனவே ஐரோப்பாவில் 1ஆம் உலகப் போருக்கு முன்னர் அதிகார வர்க்க சமூகங்களில் இவருக்கு ஆதரவு இல்லாமல் இருந்தது. கத்தோலிக்க விசுவாசத்தை பாதுகாப்பதற்கு தீவிரமாக உழைத்தவர். இவர் தன்னிலே மிகுந்த பரிவன்பும் நன்மைத்தனமும் ஏழ்மை பண்பும் கொண்டவர். மெய்ப்பராக இருக்க விரும்பிய இவர் 20ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு மறைவுரை வழங்கிய ஒரே திருத்தந்தையாவார். பிறரன்பில் சிறந்து விளங்கினார். எப்படியெனில் 1908ஆம் ஆண்டில் இத்தாலியின் மெசினாவில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது இத்தாலிய அரசு செயலில் இறங்கும் முன்னரே அதில் அகதியானவர்களுக்கு வத்திக்கானில் அடைக்கலம் அளித்தார். இவர் தனது குடும்பத்தினருக்கு எந்த உதவியும் செய்யவில்லை. இவரது ஒரு சகோதரர் தபால் நிலையத்தில் கிளர்க்காகவே இருந்தார். இவருக்கு மிகவும் விருப்பமான இவரது மருமகன் குரு ஒருவர் ஒரு கிராமத்தில் சாதாரண குருவாகவே கடைசி வரை வாழ்ந்தார். இவரது 3 சகோதரிகள் கடும் ஏழ்மையில் ரோமைக்கு அருகில் சேர்ந்து வாழ்ந்தனர் என்று சொல்கிறார்கள். ஏழையாக பிறந்தேன், ஏழையாக வாழ்ந்தேன், ஏழையாகவே இறக்க விரும்புகிறேன் என்று அடிக்கடி சொல்லும் திருத்தந்தை புனித 10ஆம் பத்திநாதர் திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் 1954ஆம் ஆண்டு புனிதராக அறிவிக்கப்பட்டார். அன்பர்களே, அடுத்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி புனித லீமா ரோஸ் என்பவருடைய திருநாளை சிறப்பிக்கின்றோம். கிபி 1586ஆம் ஆண்டு பெருநாட்டிலுள்ள லீமா என்னும் நகரில் பிறந்தவர் ரோஸ். லீமா என்னும் நகரில் பிறந்ததால் இவர் லீமா ரோஸ் என்று அழைக்கப்படுகின்றார். இவருடைய பெற்றோர் ஸ்பானிய குடிகள். ஸ்பெயின் நாட்டிலிருந்து பெருவில் குடியேறி வாழ்ந்து வந்தார்கள். லீமா ரோஸ் பேரழகியாக இருந்தார். அதனால் நிறைய ஆண்கள் அவரை மணமுடிப்பதற்கு போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர் எல்லாரையும் மறுத்துவிட்டார். அவருடைய பெற்றோர் அவரை மணமுடித்து கொடுப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தார்கள். அதற்கும் அவர் சம்மதிக்கவில்லை. மாறாக அவர் தன்னுடைய முகத்தை சிதைத்து அழகில்லாமல் ஆக்கிக் கொண்டு யாரும் அவரை பெண் கேட்டு வராமல் செய்தார். சிறிது காலத்திற்கு பின்னர் லீமா ரோஸ் தன்னுடைய சகோதரரின் உதவியின் பேரில் தோட்டத்தில் ஒரு சிறிய குடிசை கட்டி அங்கேயே தன்னுடைய வாழ்நாளை ஜபத்திலும் தவத்திலும் செலவழிக்கத் தொடங்கினார். சிறுவயதிலிருந்தே சியன்னா நகரை சார்ந்த தூய கத்தரின் மீது மிகுந்த பக்தி கொண்ட லீமா ரோஸ் அவரிடம் உருக்கமாக ஜெபிக்கத் தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் பொதுநிலையினருக்கான டொமினிக்கன் 3ஆம் சபையில் சேர்ந்து இறைவனுக்காய் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்தார். தோட்டத்திலேயே தங்கியிருந்த லீமா ரோஸ் ஓய்வு நேரங்களில் தோட்டத்தில் காய்கறிகளை பயிரிட்டு அதனை சந்தையில் விற்று அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு குடும்பத்திற்கு பெரும் உதவியாக இருந்தார். இது தவிர நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் அவர் அக்கம் பக்கத்தில் இருந்த ஏழை எளியவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவிகள் பல செய்து வந்தார். இதனால் அவருக்கு மக்கள் மத்தியில் மிகுந்த மதிப்பு உண்டாயிற்று. லீமா ரோஸின் ஜெபத்தினால் நிறைய வல்ல செயல்கள் நடந்தன.
அதனால் நிறைய மக்கள் அவரை தேடி வந்து குணம் பெற்று சென்றார்கள். அப்போதெல்லாம் அவர் அவர்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள், இறைவன் ஒரு தராசில் துன்பத்தையும் இன்னொரு தராசில் அருளையும் வைத்திருக்கின்றார். துன்பத்தின் அளவு கூட கூட இறைவன் தருகின்ற அருளின் அளவும் கூடும் என்பதாகும். இப்படி ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவராய், ஜெபத்தில் சிறந்தவராய் விளங்கிய லீமா ரோஸ் 1617ஆம் ஆண்டு தன்னுடைய மண்ணுலக வாழ்வை துறந்தார். இவருக்கு 1671ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. அன்பர்களே, இன்றைய நாள் நிகழ்வை ஒரு சிறிய ஜெபத்தோடு முடிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நாளிலே உமது ஆசிரையும் அருள்வரங்களையும் எங்கள் மீது பொழிந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை புனிதர்கள் வழியாக ஆசீர்வதித்து வழிநடத்துகின்றீர். அவர்களின் வாழ்வால் எங்களை மனமாற்றம் பெறச் செய்து நாங்கள் மேலும் மேலும் உமக்கு உகந்தவர்களாய் ஆகும்படி செய்கின்றீர். நிறைவு தராத இந்த மண்ணுலக வாழ்வின் செல்வங்களை விடுத்து எப்போதும் நிறைவளிக்கும் விண்ணுலகச் செல்வமாகிய உம்மை நாங்கள் பற்றி கொள்ளும்படி இந்த புனிதர்கள் வழியாக எங்களை ஒவ்வொரு நாளும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். இதோ இந்த நாளிலே இந்த புனிதர்கள் வழியாக எங்களை உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய துன்பங்கள், எங்களுடைய வேதனைகள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், இன்னல்கள், இடர்பாடுகள் அனைத்திலும் நீர் இந்த புனிதர்களின் உதவியை எங்களுக்கு வழங்கி நாங்களும் அவர்களைப் போல இறுதி வரை உமக்கு விசுவாசமுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து புனிதத்துவத்தின் மேன்மையை போற்ற இந்த நாளிலே எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன். வாழ்வை மாற்றுவோம் என்ற தலைப்பில் திரு அவை சிறப்பிக்கும் இவ்வாறு புனிதர்கள் குறித்த சிந்தனைகளை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. அன்பர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் நிகழ்வுகள் நிறைவு பெறுகின்றன. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.